வெளிநாடு யோகம் யாருக்கு என்ற தலைப்பில் பேசுகிறாங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. வாங்க சகோதரி, நல்லா வாழ்த்துக்கள், நல்லா பேசுங்க. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அருள்பெருஞ்சோதி அருள்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எனக்கு சொல்லி கொடுத்த மறைந்த மீனம் ராஜு ஐயா அவர்களுக்கும் மற்ற அனைத்து குருமார்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் வெளிநாட்டு யோகத்தை பற்றி பேச இருக்கிறேன். எல்லாருமே படித்து முடிச்சதையும் பசங்க வெளிநாடு போகணும், நிறையா சம்பாதிக்கணும், பெண்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி நல்லா படித்து வெளியே போய் வெளிநாட்டில் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கணும் நிறையா பெற்றோர்கள் எல்லாம் விரும்புகிறாங்க. அதனால் அதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ சரராசியான மேசம் கடகம் துலாம் மகரத்தில் நீர் கிரகமான சந்திரன் இருந்தாலும் அல்லது சந்திர திசை நடந்தாலுமே அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் இருக்குது. அதே மாதிரி 9, 12 நீர் கிரகமான சந்திரன் இருந்தாலுமே வெளிநாட்டு யோகம் வரும். அதே மாதிரி கடகம் விருச்சிகம் மீனம் இந்த நீர் ராசிகளில் இருந்தாலுமே வெளிநாட்டு யோகம் இருக்குது. 9, 12 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனாலுமே வெளிநாட்டு யோகம் இருக்குது. அல்லது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தாலுமே அல்லது சுபர் பார்த்தாலுமே அல்லது பரிவர்த்தனை ஆனாலுமே வெளிநாட்டு யோகங்கள்லாம் இருக்குது. வெளிநாட்டு யோகம் போகிறதுக்கான கிரக நிலைகள் சந்திரன் குரு செவ்வாய் ராகு இந்த 4 கிரகமே 12லேயோ இல்லை நல்ல 9லேயோ இருந்தாலுமே வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருத்தர் பிறந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனா 3, 6, 9, 12 இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியே போய் ஏதாவது தொழில் செய்கிறதுக்கோ எதுக்காகவோ வெளிநாடு போவாங்க. அப்போவுமே வெளிநாட்டு யோகம் அவங்களுக்கு கிடைக்கும். பிறகு நந்தி பிரகாரம் சனி ராகுகேது கட்சிக்குள்ளே குரு சனி பிரிஞ்சிருந்தாலுமே வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஜலராசியான மீனம் இந்த ரிஷபா கடகா துலா விருச்சிகா கும்பத்து மகரத்து மீனம் இதில் 10ஆம் அதிபதி சனி பகவான் அல்லது மற்ற ராகு ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் அவங்க குடியுரிமை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக ஒரு ஜாதகம் சொல்கிறேன், பெண் ஜாதகம். அதை பார்த்தீங்கன்னா அது எப்படி என்னங்கிறது தெரியும். அதாவது மேச லக்னத்தில் சந்திரன், 3 கேது, 5 குரு வக்ரம், 9 ராகு, 10 சனி, 11 செவ்வாய், 12 சூரியன் புதன் சுக்கிரன். லக்னத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் மேசத்தில் சரராசியில் நீர் கிரகம் இருக்கிறனால இந்த பெண்ணு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி 2, 7 கூடிய சுக்கிரன் நீர் கிரகமான நீர் ராசியான மீனத்தில் இருக்கிறாப்படி. அப்போ அந்த கணவனோட அந்த பெண்ணு வெளிநாடு போய் இருக்கிறாங்க. அப்புறம் குரு பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. குரு மீனத்தில் சூரியன், சிம்மத்தில் குரு, ரெண்டுமே பரிவர்த்தனை. அப்போ 9, 12 வேலை செய்யுது. அப்போ 2 பேரும் இதாக பரிவர்த்தனையாக இருக்கும்போது வெளிநாட்டு யோகம் வருகிறது. இப்போ கோச்சார பிரகாரம் ராகு 12 இருக்கிறனால இந்த ஜாதகர் வெளிநாடு போயிருக்கிறாங்க. இப்போ 3, 6 கூடிய புதன் மீனத்தில் நீசமாக இருந்தாலுமே நீசபங்க ராஜயோகம் வாங்கியிருக்காரு.
அப்புறம் மறைந்த புதன் வந்து நிறைந்த பலனை தருவார், வெளியேற்றுவார். எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து வெளியே போகிறதுக்கு அது வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து மேசத்தில் சரராசியில் இருக்கிறனால இந்த பெண்ணுக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்குது. 9ல் ராகு வேறு இருக்கிறாரு. 9 கூடிய குரு வந்து 5ல் இருக்கிறனால குழந்தையுமே அவங்களோட வெளிநாடு போயிருக்கிறாங்க. இப்போ 10ஆம் அதிபதியுமே 11ஆம் அதிபதியுமே சனி பகவானாக இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் 10ல் ஆட்சியாக உட்காந்துருக்காரு. ஆனால் 2 10 கூடைய இந்த 2 7 கூடிய சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் வாங்கி இருக்கிறனால அவங்க மீனராசியில் இருக்கிறனால அவங்க வந்து அந்த நாட்டில் குடியுரிமை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி வந்து 10ல் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து தொழில் அந்த சனி பகவான் வந்து சந்திரன் சாரம் வேறு வாங்கியிருக்காரு. அப்போ வந்து சந்திரன் வந்து 4ஆம் இடத்துக்குரியவர் லக்னத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் வந்திருக்கு. செவ்வாய் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்காரு. அப்போ வந்து அவங்க லக்னாதிபதி அப்போ லக்னாதிபதி வந்து செவ்வாய் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கார். ராகு 9ல் இருக்கிறனால அவங்க வந்து வெளிநாட்டில் போய் லாபம் வருமானம் வரக்கூடிய தொழிலில் நல்ல முறையில் நல்லா இருக்காங்க. அதனால் வெளிநாடு போகிறதுக்கு இன்னும் 2 ஜாதகம் இருக்குது. ஆனால் டைம் கம்மியாக இருக்கிறனால அடுத்த தடவை விரிவாக பேசுகிறேன். நான் எடுத்துகிட்டு இல்லை டைம் ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வந்துடல, அங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த லலிதாம்பிகை ஈஸ்வரி அவர்களுக்கும் திருப்பூர் சகோதரிகள் ஸ்ரீமதி சக்திவேல் கவிதா சக்திவேல் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்லோச்சனா. ஃபோன் நம்பர் 9944174745. சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். திருப்பூர் சகோதரி சார்பாக கௌரவம் செய்யப்படுகிறது.